அன்பு நேயர்களே வணக்கம். வருகின்ற வெள்ளிக்கிழமை ஆடி மாதம் 4ஆம் வெள்ளி. இது ரெட்டப்பட வெள்ளிக்கிழமை, 4வது வெள்ளி. இந்த 4வது வெள்ளி ஒரு சாதாரண வெள்ளி கிடையாது. நமக்கு எல்லா வெள்ளிக்கிழமைகளும் நமக்கு தாயார் சன்னதியில் விசேஷம். மகாலட்சுமியை நினைக்க வேண்டிய நாள், தாயாரை நினைக்க வேண்டிய நாள், பெருமாள் கோயிலுக்கு போய் தாயாருக்கு அர்ச்சனை செய்ய வேண்டிய நாள், அன்று தாயாரை நினைத்து வணங்க வேண்டிய நாள், மகாலட்சுமியினுடைய ஸ்துதிகளை பாராயணம் செய்ய வேண்டிய நாள். வீட்டிலேயே மகாலட்சுமி படம் இருந்தால் அன்றைக்கு நம்ம தனியாக ஏதாவது ஒரு நிவேதனம் பண்ணி ஒரு பால் பாயசமோ ஒரு இனிப்போ செய்து பூஜையிலே வைத்து வணங்க வேண்டிய நாள். மங்கள பொருள்களை எல்லாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வைத்து வணங்கி யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு அதை தருவதன் மூலமாக நம்ம வீட்டில் அந்த சுமங்கலியினுடைய ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? தீர்க்க சுமங்கலி யாருன்னு சொன்னால் மகாலட்சுமி தாயார் தான். அவளுடைய ஆசீர்வாதம் இருந்தால் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் வீட்டில் கொட்டும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாள் இந்த ஆடி மாதம் வர்ற வெள்ளி, 4வது வெள்ளி. ஆண்டாள் திருநட்சத்திரம் நடந்துகிட்டு இருக்கு, ஸ்ரீவில்லிபுத்தூரில் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளி எப்பயுமே ஆடி வெள்ளி அங்கே விசேஷம்தான். பல இடங்களில் திருவிளக்கு பூஜை. அந்த திருவிளக்கு பூஜை ஆடி வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயார். ஏன்னா மகாலட்சுமி தாயார் அந்த திருவிளக்கில் ஜொலித்து கொண்டிருக்கிறாள். முதல்ல எடுத்த உடனே ஒரு பூஜை அறையில் விளக்கேற்றி வைக்கிறோம், காலையில் விளக்கேற்றி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், வாசலில் கோலம் போட்டு ஒரு விளக்கேற்றி வைத்தோம் என்று சொன்னால் மகாலட்சுமி நம்முடைய வீட்டிலே சேர்ந்து விட்டாள் என்று அர்த்தம். ஏன்னா விளக்கினுடைய ஒளியிலே உறைபவள் யார் என்று சொன்னால் மகாலட்சுமி தாயார். தெளிவை கொடுப்பவள், இருட்டை விலக்குபவள், குருவாக நிற்பவள். ரொம்ப அழகாக சொல்லுவார். யாரை வைத்துக்கொண்டு நாம் பெருமாளை அடைய வேண்டும் என்று சொன்னால் அந்த பரம்பரையை சொல்லக்கூடிய பாடல் இருக்குது இல்லையா? என்னுயிர் தந்தளித்தவரை சரணம்புக்கு யானடைவேன் அவர் குருக்கள் நிறைவணங்கி பின்னருளால் பெரும்பூதூர் தந்தவள்ளல் பெரிய நம்பி ஆள வந்தார் மணக்கால் நம்பி நல் நெறியை அவர்க்கு உரைத்த உய்ய கொண்டார் நாதமுனி சடகோபன் சேனைநாதன் அமுத திருமகள். பார்க்கடல் கடையும் பொழுது அமுதம் கிடைத்தது. அந்த அமுதம் சாதாரணமான அமுதம். ஆனால் அசல் அமுதம் எது என்று சொன்னால் சாட்சாத் மகாலட்சுமி தாயார், பார்க்கடலிலே தோன்றிய மகாலட்சுமி தாயார். அதனால இன்னமுதம் என்று பேர். அது அமுதம், இது இன்னமுதம். அந்த இன்னமுதமான மகாலட்சுமி தாயாரை முன்னிட்டு கொண்டு நம்ம பெருமாளை சரணடைய வேண்டும் என்பது வைணவத்தினுடைய அடிப்படையான நெறி. அந்த மகாலட்சுமி தாயாரே தன்னுடைய வைகுந்த வான்போகம் தன்னை வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டு ஆண்டாளாக ஸ்ரீவில்லிபுத்தூரிலே அவதரித்த அந்த ஆடிப்புற உற்சவம் தான் நடந்து கொண்டிருக்கு. அன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தங்க பல்லக்கு, தந்த பல்லக்கு, தங்க பல்லக்கு, தந்த பல்லக்கு, இந்த 2 பல்லக்கு இருக்கு. ஒள்ள பெருமாள், ஒள்ள ஆண்டாள் தாயார். அன்னைக்கு சாயங்காலம் ஜொலிக்கக்கூடிய அந்த சந்திர பிரபை வாகனத்திலே ஆண்டாள் வீதி வலம் வருகின்ற காட்சியை காண கண்கோடி வேண்டும். சிம்ம வாகனத்தில் அந்த பெருமாள் வருவார். அதுக்கு அடுத்த நாள் சனிக்கிழமை வந்துட்டா இதே மாதிரி காலையில் தந்த பல்லக்கு, தங்க பல்லக்கு, பெருமாளும் ஆண்டாளும் வீதி வலம் வருகின்ற காட்சி. இரவு அனுமன் வாகனம், அந்த அனுமன் வாகனத்தில் பெருமாள் வருவார். தங்கப்பரங்கி நாற்காலின்னு இருக்கு. அந்த தங்கப்பரங்கி நாற்காலியிலே அமர்ந்து கொண்டு அந்த பீதாம்பரம், அந்த மூக்கிலே போட்டிருக்கக்கூடிய அந்த அற்புதமான ஆபரணங்கள், அந்த செவிப்பறை என்று சொல்லக்கூடிய காதிலே அணிந்திருக்கக்கூடிய ஆபரணங்கள், காசு மாலை எல்லாம் அந்த ஆண்டாளை பார்க்க பார்க்க பரவசம். ஒரு பெரிய அஷ்ட ஐஸ்வர்யம் நம் எதிர்முன்னே இருக்கக்கூடிய ஒரு அருமையான காட்சி. அந்த மகாலட்சுமியினுடைய ஸ்லோகத்தை இந்த ஆடி வெள்ளிக்கிழமை என்று நம்ம சொல்லணும். மகாலட்சுமியினுடைய ஸ்லோகத்தை சொல்லணும். சர்வஜ்ஞே சர்வவரதே சர்வ துஷ்ட பயங்கரி சர்வ துக்க ஹரே தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே. ஏதாவது ஒரு சின்ன ஸ்லோகம். இது எவ்வளோ அருமையான ஸ்லோகம் பாருங்க. சர்வஜ்ஞே, அவள் எல்லாம் அறிந்தவள். நம்முடைய கஷ்டத்தை அவகிட்ட பிரார்த்தனை பண்ணணும்னுட்டு கூட அவசியம் கிடையாது. அந்த ஆடி வெள்ளிக்கிழமை
காலையில் வீட்டை நல்லா சுத்தமாக போட்டு கோலத்தை போட்டு விளக்கேற்றி வச்சு பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சு நம்ம சர்வஜே நீ எல்லாம் அறிந்தவளாயிற்றே தேவி அப்படின்னு சொன்னாலே போதும். சர்வ வரதே, எல்லா வரங்களும் அள்ளி அள்ளி தருபவள் பெருமாள். இப்படி திருக்கண் பார்ப்பா. அதாவது ரொம்ப அழகா பராசரப்பட்டர் சொல்றார், எந்தெந்த இடத்திலெல்லாம் இந்த தாயாரினுடைய திருக்கண் பார்வை படுகிறதோ அந்தந்த இடங்களெல்லாம் ஐஸ்வர்யங்களாக கொழிக்கின்றன. ஐஸ்வர்யம்னா மனதினுடைய தெளிவு, மனதினுடைய சந்தோஷம், அந்த துக்கமில்லாத ஒரு தன்மை, எல்லாமே அந்த மகிழ்ச்சி ஆனந்தம் எல்லாம் தான் நமக்கு ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம்னா வெறும் காசு பணம் மட்டும் கிடையாது. சில பேர் கோடி கோடியாக கையை அழுதுகிட்டே இருக்கிறான் இல்லையா? வீட்டில் பார்த்தா பல கோடி ரூபாய் இருக்குது, ஆனால் மனசில் கொஞ்சம் கூட சந்துஷ்டி இல்லை, நிம்மதி இல்லை. அப்படி இருக்கின்ற பொழுது மகாலட்சுமியினுடைய அனுகிரகம் இல்லைன்னுட்டு அர்த்தம். அந்த பணம் ஒன்றும் உதவ போகிறதில்ல, அது பேய் பணம். அது நமக்கு அந்த பணம் எப்படி ஐஸ்வர்யம் என்ன, அது நமக்கு பயன்பட வேண்டும், மகிழ்ச்சி அளிக்க வேண்டும், மற்றவர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்க வேண்டும். அதுதான் நீங்காத செல்வம் அப்படின்னு சொல்கிறோம். அதைத்தான் அப்படிப்பட்ட செல்வம் தான் பிரார்த்தனை பண்ணணும். அந்த செல்வத்தினாலே ஒவ்வொருவரும் மகிழ்ச்சி அடையணும் இல்லையா? பல செல்வங்கள் மோசமான செயலுக்கு பயன்பட்டால் அந்த இடத்துல மகாலட்சுமியினுடைய அனுகிரகம் இல்லைன்னுட்டு அர்த்தம். அதுதான் சொல்கிறான், சர்வ வரதை, எல்லா வரங்களும் தரக்கூடியவள். தானியங்கள் என்ன, வீரம் என்ன, விவேகம் என்ன, கல்வி என்ன, சந்தான பிராப்திகள் என்ன, எல்லாவற்றையும் தரக்கூடியவள் சர்வ வரதேன்னுட்டு பேர். சர்வ துஷ்ட பயங்கரி, சர்வ எல்லா விதமான துஷ்ட செய்கைகளையெல்லாம் நீக்குபவள். எல்லாத காமம், குரோதம், மனம், மதம், ஆச்சரியம் எதுவாக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் அழித்து ஒழித்து எதிரிகளே இல்லாமல் செய்து கொடுப்பள். சர்வ துக்க ஹரே தேவி, எல்லா துக்கங்களையும் ஹரன போக்குபவள்னுட்டு அர்த்தம். ஹர ஹரதி பாபானின்ட்டு எல்லா பாவங்களையும் நீக்குபவள். அப்படிப்பட்ட மகாலட்சுமி நமோஸ்துதே. எந்தெந்த இடத்துல எல்லாம் அந்த மகாலட்சுமி இருப்பாள் என்று ஒரு வரைமுறை இருக்கிறது. இந்த மகாலட்சுமி விரதம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் சாப்பிடாம மத்தியானம் பூஜை பண்ணிட்டு சாப்பிட்றது, சாயங்காலம் பெருமாள் கோயிலுக்கு போகிறதுனாலே நமக்கு அது மிகப்பெரிய ஒரு நன்மையை தரும். நான் பகவான் அவதாரம் எடுக்கும்போது அவனே திருவாழ்மார்பனாக மகாலட்சுமி கூட வச்சுக்கிட்டு இருக்கிறான் என்றால் திருவிளக்கு பூஜை செய்யுங்கள். அன்னைக்கு வீட்டில் ஏதாவது ஒரு பாலில் கொஞ்சம் சர்க்கரை போட்டு பால் பாயசம் ஒன்று வச்சு படைத்து விட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயில், அந்த கோயிலில் போய் ஒரு முழம் துளசி மாலை, அந்த துளசி மாலையை சார்த்தி அந்த அம்பாளிடத்திலே பிரார்த்தனை செய்து வருவது என்பது நமக்கு ஒரு முக்கியமான ஒரு விரதமாக அந்த நாள் இருக்கும். இதை அவசியம் நாம் செய்வோம்.